நம்ம தமிழ்நாட்டில் பெரம்பலூரில் பிறந்த 24 வயசே ஆன அப்துல் ராவூப் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய இளைஞன் நம்ம ஈழத் தமிழர்களுக்காக தீக்குளிச்சு இறந்தாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வசனத்தை ஒரு காட்சியை திரைப்படத்தில் தேட்டரில் பார்க்கும்போது கைதட்டி ஆரவாரமாக கொண்டாடின மக்கள் ஈழத்தமிழர்களுக்காகவே இப்போ சல்லியர்கள் அப்படிங்கிற ஒரு படம் வரும்போது அதை கொண்டாடாமல் விட்டுருவாங்களா என்ன? கண்டிப்பாக கொண்டாடினாங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் தலைவர் பிரபாகரன் அவர்கள் பற்றி வந்த மேதகு அப்படிங்கிற ஒரு படத்தை தமிழர்கள் எல்லாமே கொண்டாடினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த சல்லியர்கள் படத்துக்கு இது வந்து சின்ன படம், பிஸ்னஸ் வராது, மக்கள் பார்க்க மாட்டாங்க, கூட்டம் வராது, ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு எப்பயும் போல ஒரு ப்ராக்டிக்கலாக பிஸ்னஸ் ரீதியாக யோசிக்கிறத ஒரு வகையில் ஏற்றுக்கிட்டாலுமே கூட வாய்ப்பு கொடுத்தாதானே தெரியும், ஸ்க்ரீன்ஸ் அதிகமாக ஒதுக்கி கொடுத்தாதானே தெரியும் மக்கள் வருவாங்களா இல்லையா, கூட்டமாக வர்றாங்களா, பார்க்குறாங்களா, ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்தாதானே தெரியும். வாய்ப்பே கொடுக்காம ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது வந்து தமிழர்கள் வரலாற்றையே புறக்கணிக்கிறதுக்கு ஒரு சமமா அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. வேற யாரும் இல்லை, பிவிஆர் தான் ஸ்க்ரீன்ஸ் அதிகமாக ஒதுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சல்லியர்கள் பட தரப்புல இருந்து பேட்டி கொடுத்தது நீங்கள் சோஷியல் மீடியாவில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க.